தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 23 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசையின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 20ஆம் வாரம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் 2 முக்கியமான விஷயங்களை எடுத்துரைக்கிறார். ஒன்று என்ன அப்படின்னா, செல்வந்தர்களாக இருக்கிறவங்க விண்ணரசுக்குள்ளே நுழையிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அவங்க செல்வத்தை மட்டுமே நோக்கி வாழ்வாங்களே தவிர கடவுளை நோக்கி வாழ மாட்டாங்க. ஏன்னா கடவுள் என்ன சொல்கிறாரு, ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு. இவங்க கொடுத்தாங்கன்னா இவங்க செல்வந்தராக இருக்க முடியாது. ஸோ இவங்க கொடுக்காமல் இருக்கிறனால தான் செல்வந்தராக இருக்காங்க. ஸோ செல்வந்தராக இருக்கிறனால அவங்க விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாரு, செல்வந்தர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையிறதே ஈஸி அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அந்தளவுக்கு கஷ்டம். ஸோ நீங்கள் பணம் 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 பணத்தாசை பிடிச்சி வாழ்ந்தீங்க அப்படின்னா 24 மணி நேரமும் பணத்தை பற்றியே, பணம் எப்படி சம்பாதிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், எப்படி பணத்தை சேஃபாக வச்சுக்கணும், அப்படி இப்படின்னே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நாம் கடவுளை மறந்துட்டோன்னு அர்த்தம். கடவுளை மறந்த வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பாக நமக்கு விண்ணரசு கிடைக்காது. ஓகேங்களா? இரண்டாவது பாருங்கள், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். அப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, அப்போ யாருப்பா விண்ணரசுக்கு போக முடியும், யார் தான் மீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு, இது மனிதரால் இயலாது தம்பி, ஆனால் கடவுளால் மட்டும்தான் இயலும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம விண்ணகத்துக்கு நுழையணும் அப்படிங்கிறது நம்ம நினச்சா மட்டும் பத்தாது, கடவுள் நினைக்கணும், நம்ம ஏசப்பா நினைக்கணும். நம்ம ஏசப்பா நினச்சா மட்டும்தான், அவர் வழியாக மட்டும்தான் நம்ம விண்ணரசுக்கு போக முடியும். இல்லைனா நரகத்தில் போய் சாக வேண்டிதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் ஏசப்பா வழியாக போனால் மட்டும்தான் விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியும். ஓகேங்களா? ஏன்னா ஏசப்பா இன்னொன்று என்ன சொல்கிற பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விண்ணரசுக்குள்ளே நுழையிறதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா உங்களை தடை செய்யலாம், உங்கள் சகோதர சகோதரிகள் தடை செய்யலாம். ஓகேங்களா? குழந்தைங்க தடை செய்யலாம். ஸோ யார் உங்களை தடை செய்தாலும், இல்லை உங்களுடைய சொத்து பத்துகள் உங்களை தடை செய்யலாம். எது தடை செய்தோ அதை விட்டுடுங்க. அதை விட்டுட்டு உங்களோட குறிக்கோள் என்ன, இயேசுவை நோக்கிய பயணம். ஒருவேளை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு காட்டின வழியில் அழகாக போனோம்னா கண்டிப்பாக நாம்
விட்டது எல்லாமே 100 மடங்காக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலை வாழ்வே நாம் உரிமை பெறாக அடைவோம். ஓகேங்களா? நான் சொல்லலை, ஏசப்பா சொல்கிறார். ஓகேங்களா? அதனால் இயேசுவின் பொருட்டு நாம் எதெல்லாம் இழக்கிறோமோ, இழந்த அனைத்தையுமே நாம் 100 மடங்காக பெறுவோம். ஓகேங்களா? அவர் 2 மடங்கு 3 மடங்குலாம் சொல்ல. ஓகேங்களா? இல்லை இழந்ததை மீண்டும் பெறுவெல்லாம் சொல்ல, 100 மடங்குன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள். அப்போ இந்த பூமியில் நாம் கொஞ்சம் இழந்தோம்னா கூட விண்ணகத்தில் அது 100 மடங்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு சொத்தில் இப்போ 1 கோடி ரூபா சொத்து இருக்குது, 50 லட்ச ரூபா ஏழைகளுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா விண்ணகத்தில் 50 லட்சம் × 100ன்னு போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோ மடங்கு பெருகி இருக்கும் உங்களோட விண்ணக சொத்து. ஓகேங்களா? அங்கே நீங்கள் தான் பெரிய பணக்காரர். இங்கே நீங்கள் பாதி பணக்காரனாக இருந்தாலும் அங்கே 100 மடங்கு பணக்காரனாகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் ஏசப்பா சொல்ல வர்றாரு. ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இன்றையிலிருந்து முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்து தானம் தர்மம் செஞ்சு நாம் விண்ணகத்தில் சொத்து சேர்த்து வைக்கணும் 100 மடங்காக. இங்கே நீங்கள் ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுக்குறீங்கன்னா அது அங்கே என்னவாக மாறும், 1000 ரூபாயாக மாறும். ஓகேங்களா? 100 மடங்காக மாறும். ஸோ கொடுங்க ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செஞ்சுட்டே இருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு நம்ம முன்னாடி ஓடலாம், ஆனால் நம்ம கடைசியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏசப்பா சொல்கிறாரு. அதனால் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியாக போனோம்னா மட்டும்தான் விண்ணகத்தில் நாம் செல்வந்தராக வாழ முடியும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.